இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு ஆரவாரமாக சென்ற தொண்டர்கள் உள்ளே செல்ல வழியின்றியும் உண்ண உணவு இன்றியும் குடிக்க தண்ணீரின்றியும் பரிதவித்த காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரம் அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொண்டர்கள் 7 மணியில் இருந்தே குவிய தொடங்கினர். பவுன்சர்கள் யாரையும் அனுமதிக்காததால் அவர்கள் அனைவரும் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே அரங்கம் திறக்கப்பட்டவுடன் பவுன்சர்கள் தொண்டர்களிடமுள்ள பாஸை வாங்கி ஆய்வு செய்து உள்ளே அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். சிலர் கலர் ஜெராக்ஸ் போட்டு போலி பாஸ்களை கொண்டு செல்ல முயற்சித்த நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டனர். சுமார் 2500 இருக்கைகள் அரங்கத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை யாவும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிறைந்துவிட்டன. ஆனால் மக்கள் கூட்டமோ நின்றபாடில்லை. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி தொண்டர்கள் வந்திருந்ததால் செய்வதறியாது திகைத்த பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். முதலில் முண்டியடித்து சென்ற ஆண்கள் இருக்கைகளை பிடித்து விட்டதால் பின்னே பொறுமையாக வந்த பெண்கள் இருக்கையின்றி தவித்தனர். உரிய பாஸ் இருந்தும் உள்ளே செல்ல முடியாமல் கை குழந்தைகளோடு சில தாய்மார்கள் அவதியடைந்து இங்கும் அங்குமாய் தவித்துக் கொண்டிருந்தனர். தொண்டர்கள் சிலர் உள்ளே இருக்கை இல்லை என்பதை அறிந்து கொண்டு வெளியில் போடப்பட்டிருந்த சேர்களை அலைக்காக தூக்கி தலையில் சுமந்து உள்ளே செல்ல முயன்றனர். இதனை கண்ட புசி டென்ஷன் ஆகி நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். இந்த காட்சிகள் எல்லாம் மாநில மாநாட்டை நினைவுபடுத்துவது போலவே அமைந்தன. இடம் கிடைக்காதவர்களுக்குத்தான் இந்த நிலைமை என்றால் இடம் கிடைத்தவர்களின் நிலைமையோ இன்னும் பரிதாபம். தொண்டர்கள் ஆத்திர அவசரத்துக்கு கூட எழுந்து செல்ல முடியாமல் பரிதவித்தனர். குறிப்பாக காலை உணவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததால் டீ காஃபி மட்டும் குடித்துவிட்டு வந்த தொண்டர்கள் உணவு வழங்கப்படாததால் பசியில் வாடி போயினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வைத்த மினி வாட்டர் பாட்டில் தொண்டையை நனைப்பதற்கு கூட பற்றாக்குறையாகத்தான் இருந்தது. ஒருவேளை இத்தனை சொதப்பல்களையும் அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில்தான் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ என்ற கேள்வி எழாமல் இல்லை. உள்ளே நுழைய அல்ல, கதவுக்கு அருகில் நின்றால் கூட அவ்வளவு பதற்றம். செய்தியாளர்களுடன் மல்லு கட்டிய பவுன்சர்கள் பத்திரிகையாளர்களை ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி கையை வைத்து நெஞ்சில் ஓங்கி குத்தி அரக்கத்தனமாக நடந்து கொண்டனர். என்னதான் நிகழ்ச்சியில் விஜய், மக்கள், தொண்டர்கள் என உருக உருக பேசினாலும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சொதப்பல்களால் தாவேகாவிற்கு அவப்பெயரே மிஞ்சியது. குறிப்பாக விஜயின் பவுன்சர்கள் மற்றவர்களிடம் அரக்கத்தனமாக நடந்து கொள்வது இது முதல் முறை அல்ல. பல சந்தர்ப்பங்களில் தொண்டர்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் மனித நேயமற்று அரக்கத்தனமாக நடந்து கொள்வது தொடர்கதையாகிவிட்டது. தன் கட்சி நிகழ்ச்சிகளிலேயே தொண்டர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காதவர் எப்படி மக்களுக்காக களத்தில் நிற்பார் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.